Dear friends, ஒரு கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்ச மொத்த மார்க்கை பேஸ் பண்ணி எக்ஸல் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பேரும் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்ஸு சப்ஜெக்ட் வைஸு இந்த காலம்ஸில் என்ட்ராகிருக்கு. இந்த காலமில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எடுத்த டோட்டல் மார்க்ஸு ஃபார்முலா கொடுத்து என்டர் பண்ணியிருக்கு. இதில் ஹாரிஸுங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஹையஸ்ட் மார்க், அதாவது 463 எடுத்திருக்காரு. அவரோட பேரையும் அவர் எடுத்த மார்க்ஸையும் நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பூரணிங்கிற இந்த ஸ்டூடெண்ட் வந்து லோயஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு, 366 எடுத்திருக்காரு. அதை நான் அவரோட பேரையும் அவர் எடுத்த மார்க்கையும் நான் சிவப்பு கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரேங்க் ஃபங்க்ஷன், அதாவது ரேங்க் ஃபார்முலா என்டர் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஈக்குவல் டு சிம்பிளை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு ரேங்க்னு டைப் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸு தெரியுது. அதில் இந்த ரேங்குங்கிற அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டேப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா இங்கே என்ட்ரு ஆகுது. இப்போ நம்ம நம்பரை செலக்ட் பண்ணோம். இதில் நம்பர் 356, அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுக்குறேன். இப்போ அடுத்து ரெஃபரன்ஸ் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு நான் அந்த டோட்டல் மார்க்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அது இங்கே என்ட்ரு ஆகுது. இப்போ இந்த செல் ரெஃபரன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது லாக் பண்ணணும். அதுக்கு கீபோர்டில் F4ங்கிற பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது லாக் ஆகிடுது. அதாவது ஜேக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் தெரியுது, 6க்கு முன்னாடி டாலர் சிம்பிள். அதே மாதிரி இதில் ஜேக்கு முன்னாடி டாலர் சிம்பிள், 24க்கு முன்னாடி டாலர் சிம்பிள் தெரியுது. இப்போ கமா கொடுத்துறேன். இந்த டோட்டல் மார்க்ஸில் யார் ஹையஸ்ட்டு, அதாவது அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ரேங்க் 1 கொடுக்கணும். அதை விட கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்கணும். அதை விட கம்மியான மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேர்ட் ரேங்க் கொடுக்கணும். இதிலே ரொம்ப ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட்டு ரேங்க் கொடுக்கணும். அதனால் நான் இதில் ஆர்டரில் டிசெண்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். அது 0 என்டர் ஆயிடுச்சு. இப்போ ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்முலா இங்கே என்டர் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட்டு 17 இங்கே தெரியுது. இப்போ இந்த ஃபார்முலாவை கீழே உள்ள செல்ஸ்லேயும் என்டர் பண்ணணும். அதுக்கு இந்த செல்லோட ரைட் சைடில் கீழ் பகுதியில் இந்த மவுஸை கொண்டு வந்து வைக்கிறேன். ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியுது. மவுஸை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி எடுக்கிறேன். அந்த ஃபார்முலா கீழே உள்ள எல்லா செல்ஸ்லேயும் என்டர் ஆகிட்டு அதோட ரிசல்ட்டு தெரியுது. இப்போ இதை அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ரேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் உள்ளே போய் சார்ட் அண்ட் ஃபில்டருங்க அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன டயலாக் பாக்ஸு ஓப்பன் ஆகுது. இதில் எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. அதாவது நாம் இதை மட்டும் சார்ட் பண்ணால் ரிசல்ட்டு தப்பாக வரும். இதோடு சம்மந்தப்பட்ட எல்லா காலத்தையும் சார்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ சார்ட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது இப்போ சார்ட் ஆகிடுச்சு. ஹாரிஸுங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருக்காரு, பூரணி லாஸ்ட்டு ரேங்க். இப்போ இங்கே சீரியல் நம்பர்ஸ் மாறிடுச்சு. இதை சரி பண்ணுறதுக்கு நான் இதை செலக்ட் பண்ணி delete பண்ணுறேன். delete பண்ணிவிட்டு இதில் நம்பர் 1 என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணி இதை கீழ் நோக்கி இழுக்கிறேன். இழுத்த உடனே எல்லாத்துலேயும் நம்பர் 1 என்ட்ரு ஆயிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸு தெரியுது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் ஃபில் சீரீஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் 1 to 19 என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ரேங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.